வணக்கம். லஞ்சம் கேட்ட விஏஓ விஷயம் கேள்விப்பட்டவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல், மிரண்டு போன அதிகாரிகள். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தற்போது லோக்சபா தேர்தல் முடிந்திருந்தாலும் தேர்தல் விதிகள் அமலில் இருப்பதால் பெரிய அளவில் அரசு நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். இருப்பினும் அவ்வப்போது சில முக்கியமான தவிர்க்க முடியாத உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது வீட்டில் ஓய்வெடுத்து வந்தாலும் அவ்வப்போது அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அனைத்து வேலைகளும் சரியாக நடைபெற்று வருகிறது என்பதை கண்காணித்தபடியே இருக்கிறார். இந்த நிலையில் நேற்றைய தினம் லஞ்சம் கேட்டதாக ஒரு விஏஓ அதிகாரியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்த வீடியோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்களிலும் தென்பட்டிருக்கிறது. அதாவது செல்வகாந்தன் என்ற நபர் தனக்கு பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக பரணிப்புத்தூர் விஏஓ கிரண்ராஜை அணுகியிருக்கிறார். அதற்கு செல்வகந்தனிடம் பட்டா மாறுதல் செய்வதற்கு ரூபாய் 5000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது விஏஓ கிரண்ராஜ் லஞ்சம் கேட்டபோது அவருக்கே தெரியாமல் அதனை ரகசியமாக வீடியோ எடுத்து விட்டார் செல்வகந்தன் அவர்கள். இந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலும் பதிவிட்டிருந்தார் செல்வகந்தன். இந்த வீடியோ தான் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. அந்த வகையில் தான் இந்த வீடியோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது கவனத்திற்கும் சென்றது. இந்த வீடியோவை பார்த்த கையோடு சட்டென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காட்டமாக கூறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தினர் உரிய விசாரணையை துரிதமாக மேற்கொண்டனர். இதில் செல்வகந்தன் வீடியோவில் தந்திருந்த தகவல்கள் அனைத்தும் உண்மையா என்று விசாரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தகவல்களும் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது தொடர்பான ஆவணம் செல்வகந்தன் அவர்களுக்கு செல்போனில் அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பட்டா மாற்றத்திற்கு லஞ்சம் வாங்கிய பரணிப்புத்தூர் விஏஓ கிரண்ராஜ் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் அவர் மீது சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதிகாரி லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே நேரடியாக தலையிட்டு அதிரடி ஆக்ஷன் எடுத்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இதுபோன்று பலமுறை சமூக வலைதளங்கள் மூலம் வரும் புகார்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடி ஆக்ஷன் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தான் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய புகார்களையும் கவனித்து அதற்கும் உடனடி நடவடிக்கை எடுத்தரக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.